ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேருக்கு காதுல இந்த சைடுல வந்து சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும். அது 2 சைடும் இருக்கலாம், ஒரு சைடும் இருக்கலாம். ஸோ அதுதான் ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ். ஸோ ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்டல் கண்டிஷன். காது டெவலப் ஆகும்போதே ஒரு கிரியேட் ஆகுற ப்ராப்ளம். இது இருக்கனால என்ன ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா, அடிக்கடி வந்துட்டு அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரலாம். சம்டைம்ஸ் வந்துட்டு அத அமுக்கும்போது என்ன ஆகும்னா, வந்து ஒரு ஒயிட் கலர்ல வந்துட்டு ஒரு லிக்விட் மாரி தெரியும். ஸோ அது என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி, அது உங்களுக்கு தழும்பு மாரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ பொறந்த குழந்தைக்கு இந்த மாரி இருக்கு, ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ் இருக்கு அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணும் பண்ண தேவையில்லை. இட்ஸ் நார்மல் கண்டிஷன் தான். பட் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்க்கறது பெட்டர். எதுக்கு அப்படின்னா, கிட்னிஸ் எல்லாம் நார்மலா இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ்க்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்? ஸோ எந்த பிரச்சனையும் அது குடுக்கல அப்படின்னா, எதுவுமே பண்ண வேண்டாம். ஆனா நான் சொன்ன மாரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது, இந்த இடத்துல ஃபுல்லா தழும்பாகுது, பார்க்க வந்துட்டு காஸ்மெட்டிக்கா நல்லா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணிக்கலாம். அது வந்து ஓப்பன் சர்ஜரி தான்.